நாங்கள் இந்த மண்ணிலே போராடி, நாங்கள் இந்த மண்ணிலே களமாடி, நாங்கள் இந்த மண்ணிலே உழைத்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பொதுமக்களுக்காக கொடுத்த சொத்தை அபகரிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதன் அடிவருடிகளும் விரும்புகிறார்கள். இன்று என்றைக்கு களத்திலே களமாடும் கடைசி முஸ்லிமின் ரத்தம் உயிரில் கலந்திருக்கும் வரை ஒருபோதும் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை அமல்படுத்த விட மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இப்படி அநியாயம் செய்து, அநீதி செய்து, அவர்களை சிறையில் அடைத்து, அவர்களுடைய சொத்துக்களை பிடுங்கி, அவர்களுக்கு அநீதி இழைத்து, அவர்கள் ஆ என்றால் அவர்களுக்கு வனவாசம், இம் என்றால் அவர்களுக்கு சிறைவாசம், அவர்கள் எதிர்த்து கேட்டால் அவர்கள் தீவிரவாதி, அவர்கள் உரிமையை கேட்டால் அவர்கள் பயங்கரவாதிகள் என்று இப்படி ஒடுக்கி 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 சுதந்திர காற்றை சுவாசிக்க நினைத்த மாத்திரத்தில் இறந்து போனானே திண்டுக்கல் வீரான், அவன் இந்த தமிழ் மண்ணிலே சாட்சி சொல்கிறான். மக்களே, இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக இந்தியா முழுக்க பல கண்டன குரல்கள் எழுந்தது. வக்ஃபை பொறுத்தவரை இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு சென்றதற்கு பின்னால் 1995 வக்ஃப் ஆக்டினுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னவாக இருக்கிறதோ அதை கான்ட்ராவென்ஷன் செய்யக்கூடியதாக, அதற்கு முரணாக இருக்கக்கூடியதாக இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டம் அமைந்திருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இப்ப மிஞ்சி இருக்கிறது. அதுதான் அப்படியே சும்மா அலசி மொத்தம் ஒரு 4 கேள்விகளுக்குள் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதை அடக்கி இருக்கிறது. 5 ஆண்டுகள் முஸ்லிமாக பிராக்டிஸ் செய்தவர்கள் மட்டும்தான் வக்ஃபை செய்ய முடியும், புதுசா ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டாருன்னா அவர் வக்ஃப் தர முடியாது என்று சொல்வது ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், அரசமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய மதங்களை பின்பற்றும் உரிமையை மீறுகிறதா என்கின்ற கேள்வியும், வக்ஃப் பை யூசர் என்பது வக்ஃபில் இருந்து நீக்கப்படுவது ஒருதலை பட்சமானதா என்கின்ற கேள்வியும், முஸ்லிம் அல்லாதவர்களை சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலையும் ஸ்டேட் வக்ஃப் போர்டிலையும் சேர்ப்பது என்பது அரசியலமைப்பு சட்டக்கூறில் ஆர்டிகல் 26 சப் கிளாஸ் பிலையும் ஆர்டிகல் 26 சப் கிளாஸ் பிக்கும் எதிரானதாக இருக்கிறது என்பதும் என்று இந்த 4 கேள்விகளுக்குள் ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தில் மற்றதெல்லாம் மைனர் மேட்டர்ஸ், முத்தவள்ளியை நான் வேலபிள்ல சிறை வைக்கிறது, முத்தவள்ளிகளுக்கு எதிராக சட்டங்களை திருப்புவது, இவையெல்லாம் கொஞ்சம் மைனர் மேட்டர்ஸா இருந்தாலும் கிரேவாக இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் இவைகள் என்றால் அது மிகையாகாது. இதுல எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை இவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால், செக்ஷன் 3D 3E என்று 2 இந்த வக்ஃப் ஆக்ட்ல இருக்கு. அதுல 3D என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு மஸ்ஜித் வக்ஃபுடைய கண்ட்ரோல்ல இருக்குது, மஸ்ஜிதோ அல்லது வக்ஃபுடைய ஏதோ ஒரு சொத்து வக்ஃபுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அது வக்ஃபுல கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய வக்ஃபுடைய சொத்தா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது பாதுகாக்கப்பட்ட ப்ரொடெக்டட் மோனுமெண்டாக இருக்கணும். இப்ப உதாரணத்திற்கு தாஜ்மஹால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா நம்ம ஜமா மஸ்ஜித் எடுத்துக்கங்க, டெல்லியில் இருக்கக்கூடிய ஜுமா பிள்ளை பள்ளிவாசல் இருக்கு, இல்லைன்னா இந்த பிரச்சனையா இருக்கக்கூடிய ஞான்வாபி பள்ளிவாசல் இருக்குது, ஷாயி ஈத்கா பள்ளிவாசல் இருக்குது, இவைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் வக்ஃபுடைய கண்ட்ரோல்லையும் இருக்கும். ஏன்னா அது பள்ளிவாசல் நம்முடைய மூதாதையர் சொத்து, வக்ஃபுலையும் இருக்கும், அதே நேரம் புராதன சின்னங்களுடைய சட்டத்தின் கீழும் வரும், ஏன்னா அது பழமையான பொருள் அப்படிங்கிறதுனால. இப்ப இந்த செக்ஷன் 3D என்ன சொல்லுதுன்னா, ஒண்ணு வக்ஃபா இருக்கணும், இல்லைன்னா ஏன்ஷியன்ட் மோனுமெண்டா இருக்கணும். எவ்வளவு நேக்கா பழைய பொருள் எல்லாத்தையுமே வக்ஃப்ல இருந்து எடுத்துடலாம் வெளியே, அப்ப நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம். செக்ஷன் 3E என்ன சொல்லுது அப்படின்னா, ட்ரைபல் முஸ்லிம்ஸ், மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்டியாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், மலைவாழ் முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுடைய சொத்தை வக்ஃபுக்கு தர முடியாது என்று செக்ஷன் 3E சொல்கிறது. இந்த 2 சட்டத்தில் ஏன் முக்கியத்துவமா இதை அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, செக்ஷன் 3Dயையும் 3Eயையும் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு முன்னால் கொண்டு வராமல் அல்லது கொண்டு வந்து அது நீக்கப்பட்டதற்கு பின்னால்
ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில வச்சு இதை அலசுறாங்க. இது இல்ல, இதை கொண்டு வரவே இல்லை. செக்ஷன் 3Dயையும் 3Eயையும் மற்றதெல்லாம் கூட விவாத பொருளாக மாற்றப்பட்டது. இந்த செக்ஷன் 3Dயும் 3Eயும் விவாத பொருளாகவே மாற்றாமல் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கே கொண்டு வராம நேரடியாக அதை சட்டமாக்குவதற்கு பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதை உச்சநீதிமன்றத்திலே வெளிச்சம் போட்டு காட்டினார் கபில் சிபல். பிராட் டே லைட் மேசக்கர் ஆஃப் டெமோக்ரசி, ஜனநாயகத்தை பட்டப்பகலிலே படுகொலை செய்வது, நீதித்துறையை பட்டப்பகலிலே படுகொலை செய்வது. ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன், என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வக்ஃபு சொத்துல பிரச்சனை அல்லது முஸ்லிம்களுடைய அதுல பிரச்சனை இதுல பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. முஸ்லிம்கள் என்று ஒரு இனம் ஒரு கூட்டம் இந்த மண்ணில் இருந்தது என்கின்ற அடையாளம் இருக்கக்கூடாது. மொத்த சிம்பிள் நோக்கம் அவ்வளவுதான். ஏனென்றால் கிரண் ரிஜிஜு பேசுகிறார் பாராளுமன்றத்தில், வக்ஃபு போர்டு என்பதே ஒரு அர்பன் லேண்ட் மாஃபியா என்று சொல்கிறார். வக்ஃபு போர்டு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அர்பன் லேண்ட் மாஃபியா, பிறருடைய நிலங்களை பிடுங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாஃபியா என்று சொல்கிறார். இவ்வளவுதான் சப்ஜெக்ட். ஆக்சுவலா இந்த லேண்ட் மாஃபியாங்கிற சப்ஜெக்டை கொண்டு போய் எல்லாரும் மனசுலையும் பதிய வைக்கணும். மொத்தம் டோட்டல் நோக்கம் அதுதான். மக்கள் மனசுல போகணும், கேட்கிறவங்களுக்கு நினைக்கணும், அப்பாவி இந்துக்கள் அப்பாவி கிறிஸ்தவர்கள் நினைக்கணும், ஐயோ வக்ஃபு போர்டுனா அப்ப இதுதான் போல இருக்கு, நம்முடைய நிலத்தெல்லாம் பறிக்கிறதுக்கு வந்துடும். உடனே வேலூர்ல கொஞ்சம் பேர் போய் மனு கொடுத்து அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு வக்ஃபு போர்டு அவங்களுக்கு பிரச்சனை, உடனே போய் பாருங்க ஆமாமா வக்ஃபு அமெண்ட்மென்ட் பில் கரெக்டா தான் இருக்கு என்று எந்தெந்த இடத்துல இந்த சிக்கல் இருக்கிறதோ அவங்க எல்லாத்தையும் அப்படியே ஒரு அணியில கொண்டு வந்துடணும். கேரளால கொஞ்சம் பேர் நாங்க போய் பிஜேபி சேர்ந்துட்டாங்க, ஒரு 50 கிறிஸ்டின்ஸ் போய். அப்ப இவைகள் எல்லாம் எதற்காக செய்யப்படுகிறது என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கும் இந்த மண்ணிற்கும் சம்பந்தம் இல்லை, அல்லது முஸ்லிம்கள் இந்த மண்ணை அபகரிக்க வந்தவர்கள், முஸ்லிம்கள் தன்னுடைய வக்ஃபு சட்டங்களின் மூலமாக இதைத்தான் செய்ய பார்க்கிறார்கள். ஏன்னா அதுல இன்னொரு கொடுமை என்னன்னா செக்ஷன் 3C இருக்கு. ஏன்னா பொதுமக்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அருமை இந்து சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்த நியாயத்தை கேட்பார்கள் அல்லவா. செக்ஷன் 3C ஒன்னு இருக்கு இதே வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல. அந்த 3C என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் ஒரு இடத்தின் மேல சர்ச்சை வந்து, ஒரு இடம் இது வக்ஃபு சொத்தா இல்லையா சர்ச்சை வந்தது அப்படின்னு சொன்னா, என்றைக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஓ அந்த இடத்தின் மீது விசாரணை ஆரம்பிக்கிறாரோ அன்றைக்கே அது வக்ஃபு சொத்து என்கின்ற அந்தஸ்திலிருந்து வெளியே போயிடும். விசாரணை ஆரம்பிச்சாலே போதும். செக்ஷன் 3C விசாரணை ஆரம்பித்தாலே போதும், அந்த அந்தஸ்திலிருந்து வெளியே போயிடும். அவர் விசாரணையை முடிக்கிறப்ப அந்த டிஓக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, அவர் எப்படி வேணா முடிக்கலாம். இது பட்டப்பகல் கொள்ளை. அப்போதுதான் உச்ச நீதிமன்றத்திலும் இதே வாதம் வைக்கப்பட்டது. எவ்வளவு கொடுமையான கேள்விகளை துஷார் மேத்தா கேட்டார் என்றால், அதாவது 5 கடமைகள் முஸ்லிம்களுக்கு இருக்க, அதுல ஒரு கடமை ஒண்ணும் இது கிடையாது, தான தர்மம் செய்யறது 5 கடமைகள்ல வராது, அதனால இது உரிமைகளை பறிக்கும் விதமாக வராது. அப்போது மிக சாதுரியமாக ஒரு வாதம் கபில் சிபலால் வைக்கப்பட்டது. அது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு இதை கேட்கக்கூடிய முஸ்லிம்கள், இதை கேட்கக்கூடிய நியாயவான்கள் தங்களை, தங்களுடைய கருத்தை, தங்களுடைய அரசியல் அறிவை, தங்களுடைய சட்ட அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இதை நமக்கு காட்டுகிறது. அப்போது அவர் சொன்னார், ஒரு முஸ்லிம் இறந்துட்டா அவனை புதைக்கணும், அது கடமையா இல்லையா? அது கடமையில வருதா இல்லையா? அப்படி புதைக்க போற கபரஸ்தான் மேல பிரச்சனை வந்தா என்ன செய்வீங்க? அவர் கேட்டார் கேள்வி. அப்படி புதைக்க போற கபரஸ்தானுக்கு 100 வருஷம் கபரஸ்தான் இருக்கும், 100 வருஷம் கபரஸ்தான் இருக்கும். திடீர்னு ஒரு டிஓ வந்து இதுல சர்ச்சை இருக்குது, ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்துட்டான், டிஓ விசாரிக்கிறதுக்கு இது கபரஸ்தான் கிடையாது, இது வக்ஃபு சொத்தே கிடையாது என்றால் என்ன நிலை ஆகும்? இந்த ஆபத்தை புரிந்து கொண்ட சமூகம் தான் இன்றைக்கு தன் உரிமையை கேட்டு தெருக்களிலே இறங்கி இருக்கிறது. இன்றைக்கு தன் உரிமையை கேட்டு இந்த பொதுக்கூட்டங்களை நடத்துகிறது என்பதை பொது சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக சொல்கிறேன். ஆண்டாண்டு காலமாக பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணில் உழைத்து, இந்த மண்ணிற்காக தியாகம் செய்து, இந்த மண்ணிலே வேர்வை சிந்தி, இந்த மண்ணில் சுதந்திரத்திற்காக போராடி, இந்த சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, அதில் தன்னுடைய விகிதாச்சாரத்துக்கு மேலாக தியாகங்களை செய்து, இந்த மண்ணிலே எந்த சொத்தை வேணா இவன் நினைச்சா வக்ஃபுன்னு கொடுத்துட்டு போயிடுவான், அதனால நாங்க வக்ஃபு நிறுத்துறோம் என்று சொன்னால்
பிறருடைய சொத்தில் ஒரு அடி கூட எடுத்துக்கொள்ளக் கூடாது. அப்படி எடுத்துக்கொள்பவன் நாளை மறுமையில் வந்து குற்றவாளியாக நிற்பான் என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தில் பிறந்த நாங்களா அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்து அதை எங்களுடைய வக்ஃபுக்கு வேண்டும் என்று நினைப்போம்? எந்த நொடியில் அப்படி ஒருவன் செய்கிறானோ அன்றைக்கே அவன் அநீதியாளனாக மாறிவிடுகிறான். அப்படிப்பட்ட சொத்தை நாங்கள் ஏன் அனுபவிக்க போகிறோம்? நாங்கள் இந்த மண்ணிலே போராடி, நாங்கள் இந்த மண்ணிலே களமாடி, நாங்கள் இந்த மண்ணிலே உழைத்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பொதுமக்களுக்காக கொடுத்த சொத்தை அபகரிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதன் அடிவரடிகளும் விரும்புகிறார்கள். இன்று என்றைக்கு களத்திலே களமாடும் கடைசி முஸ்லிமின் ரத்தம் உயிரில் கலந்திருக்கும் வரை ஒருபோதும் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை அமல்படுத்த விட மாட்டோம். இன்னைக்கு அது மட்டும் பிரச்சனை அல்ல. மாலேகான் குண்டுவெடிப்பு மொத்தமா டோட்டலா என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே சாஃப்ரான் டெரரிசம் ஒன்று இருக்கு என்று மக்களால் கண்டறியப்பட்டது 2006, 2008 குண்டுவெடிப்புகளுக்கு பின்னால் தான். நேற்றைய முன்தினம் பிராக்யா சிங் தாக்கூர் என்கின்ற ஒரு தீவிரவாதியும் கர்னல் புரோஹித் என்கின்ற ராணுவத்தில் ஒளிந்து கொண்டு ராணுவத்தை ஏன்னா விவாதங்களில் என்ன கேட்கிறான், காங்கிரஸ் பாகிஸ்தானுடைய குரலா ஒலிக்குது, அதை அப்படியே ஒழிச்சுட்டு போட்டோம், நான் கேட்கிற கேள்வி மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு. சோபியா குறைஷி நீங்க என்னன்னு சொன்னீங்க? ராணுவ அதிகாரி தானே. அவர் முஸ்லிம் என்கின்ற காரணத்தினால் விஜய் சிங் என்கின்ற மத்திய பிரதேசத்தின் பாஜகவின் மூத்த தலைவர் மேடை போட்டு பேசுறார், ராணுவ வீரரை பற்றி பேசுகிறார். பாகிஸ்தானின் ஜிஹாதிகளுக்கு பதிலடி தருவதற்கு இந்தியாவில் உள்ள ஜிஹாதிகளின் சகோதரியை நாங்கள் அனுப்பி வைத்தோம். எப்படி மோடி யாரை அனுப்பி வைத்தார்? பாகிஸ்தானில் உள்ள ஜிஹாதிகளுக்கு பதிலடி தருவதற்கு இந்தியாவில் உள்ள ஜிஹாதிகளின் சகோதரியை அனுப்பி வைத்தோம். ராணுவத்திற்கு எதிராக வன்மத்தை கக்கக்கூடிய தேச விரோத சக்திகள் இவர்கள், ராணுவத்திற்கு எதிரான சக்திகள் இவர்கள். இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்த வேண்டும், இஸ்லாமியர்களுக்கும் இந்த மண்ணிற்கும் சம்பந்தம் இல்லை என்று மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்களுக்கு அப்பனுக்கு அப்பன்லாம் இதற்கான முயற்சி எடுத்து தோத்து போயிட்டான். டிவைட் அண்ட் ரூல் என்பதை தன்னுடைய கொள்கையாகவே வைத்திருந்தவன் தான் ஆங்கிலேயர்கள். பிரித்தாலும் ஆட்சி, ரெண்டு பேரும் பிரிச்சு ஆட்சி செஞ்சான். எங்களை பிரித்து நீங்கள் எங்களை ஆண்டு நினைத்த போதே நாங்கள் உண்மையாய் உழைத்தோம், உதரமும் உதிர்த்தோம், உயிரையும் கொடுத்தோம். எங்களுக்கு புனைப்பெயர் தந்தனர் பாகிஸ்தான் பிரியர்கள் என்று. காந்தியுடன் இருந்தோம், பல களங்களில் கலந்தோம், சிறைவாசமும் சுவைத்தோம், பங்கை தர மறுத்தனர் பாட புத்தகங்களிலும் புகைப்படங்களிலும் கூட. சந்திரபோஸின் போராட்ட படைகளை தலைமையேற்று சென்றோம் அன்று, அதற்கு பட்டம் தந்தனர் இன்று பயங்கரவாதிகள் என்று. தொப்பியும் தாடியும் விடுதலை போரில் உண்மை தீவிரம் காட்டியதாலோ அவை தீவிரவாதத்தின் அடையாளங்கள் ஆகி போயின. ஆம் தீவிரவாதிகள் தான், சாந்தியை சமாதானத்தை காப்பதில் தீவிரவாதிகள் தான். தியாகத்தால் வரலாறு படைத்தோம் என்று, சிலர் துரோகத்தால் உண்மை வரலாறு இழந்தோம் என்று, வெள்ளையனுக்கு விசுவாசமாக இருந்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து ஒதுங்கி வாழ்ந்த ஓநாய்களும் பதுங்கி வாழ்ந்த பச்சோந்திகளும் பட்டங்களிலும் பதவி பல்லக்கிலும் விவசாயம் இருந்து பல்லளிக்க அடிமைத்தலை அகற்ற அயராமல் உழைத்தவனும், விடுதலை போரில் வீரமரணம் அடைந்தவனும், இருட்டு அறையில் குருட்டு பூனை இல்லாத ஒன்றை தேடுவதைப் போல இரவின் வாயிலில் விடியலை எதிர்பார்த்து ஓலை குடிசையில் ஒட்டிய வயிற்றுடன் முன்னாள் மண்ணின் மைந்தர்களின் இந்நாள் வாரிசுகள் இந்த முஸ்லிம்கள். இந்த முஸ்லிம்கள் தானமாக கொடுத்த சொத்திற்கு இந்த மண்ணிற்கு சம்பந்தம் இல்லை என்கிறான். அதற்கு அயோக்கியத்தனமான சட்டங்களை ஏற்றுகிறான். முஸ்லிம்களையே தீவிரவாதியாக காட்டணும், முஸ்லிம்களையே அந்நியர்களாக காட்டணும். இன்னைக்கு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க இமந்தா பிஸ்வா சர்மா சொல்றாரு, காடு பகுதிகளிலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு இன்னும் 10 ஆண்டுகள் எனக்கு தேவை. அவன் அகற்றுற எல்லாரும் முஸ்லீம் தான். அவங்க எல்லாரும் பங்களாதேஷன் வந்தவங்க. இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்த வேண்டும், இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். ஆனா இதுல பொது சமூகத்துல ஒரு பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள், காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் எல்லாருக்கும் சொல்ற செய்தி என்னன்னா, 2006 தொடர் வண்டியில் தொடர் குண்டுவெடிப்பு நடக்குது. மகாராஷ்டிராவில் மாட்டுங்கால இருந்து பல இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு நடக்குது. சிலிண்டர் வெடிக்குது. இது என்ன சொல்லுவாங்க, இல்ல குக்கர் வெடிக்குது. குக்கர் வெடிச்சு பயங்கரமா 187 பேர் இறக்கிறார்கள்.
உடனடியாக முஸ்லிம்கள் கைது செய்யப்படுகிறார். MCOCA, மகாராஷ்டிராவினுடைய MCOCA இந்த வழக்கை எடுத்து விசாரித்து, வழக்கம் போலதான் இந்த நாட்டில் இழிச்சவன் யாரு அப்படின்னா இவனை பிடிச்சா கேள்வியே வராது. செஞ்சிருப்பான், அவன் செஞ்சிருப்பான், பாய் தானே அவன் செஞ்சிருப்பான் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ஸ்டிக்மா நம்மளுக்கு இருக்கு. உடனே பிடிக்கிறான், முஸ்லிம்களை தான் பிடிக்கிறான். பிடித்து அவர்களையும் விசாரித்து சிறையில் அடைத்து MCOCA நீதிமன்றம் 5 பேருக்கு ஆயுள் தண்டனை தருகிறது. 5 பேருக்கு மரண தண்டனை தருகிறது, தூக்கு. 5 பேருக்கு மரண தண்டனை, 7 பேருக்கு ஆயுள் தண்டனை. இதற்கு பின்னால் மொத்தம் 5 + 7 எவ்வளவு ஆச்சு? ஜில்லுன்னு காத்தடிக்குதா? இல்ல 12 தான் சொல்லுவாங்கன்னு தெரியும், சொல்லட்டுமேன்னு பார்த்தேன். நல்லா இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு. ஏன்னா பல வருஷமா சமுதாயத்தில் சாயறதுக்கே எந்த கருவியும் இல்லை அப்படின்னாலும் உட்கார்ந்த நிலையிலேயே சிறப்பா தூங்கக்கூடிய பயிற்சி தரப்பட்ட போராளி சமூகம் யார் என்றால் யாரு? முஸ்லிம் சமூகம் தான். எங்க 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 அந்த பயிற்சி? எங்க? ஜெயிலில் இல்லைங்க, பள்ளிவாசல் சும்மால சும்மா தரமா உட்காந்து. அது வேற எப்படி கேட்பாங்கன்னா, இமாம் வந்து ரொம்ப நவனவன் சும்மா பயன் பண்றோம் இல்லையா, அப்படி பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படி குனிஞ்சிடும். நம்ம வந்து என்னன்னா ரொம்ப இன்வால்மெண்டா கேட்கிறாரு போல இருக்கு, பயங்கர இன்வால்மெண்டா கேட்கிறாரு. அப்புறம் யாராவது சுன்ன ஜமாத் பள்ளியா இருந்தா மிம்பர்ல ஏறும்போதோ அல்லது சும்மா முடிச்சுன்னு தட்டுவாங்க, எந்திரிங்க, கண்ணெல்லாம் சிவந்து எழுந்திருப்பாரு. எங்க இருக்கிறோன்னு தெரியல, ஒருவேளை வீட்டில் இருக்கிறோமா எங்க இருக்கிறோம், அது மாதிரி பழகுனதுனால. எங்க விட்டேன்? 12 பேர். அந்த 12 பேரில் ஒருவர் கொரோனாவில் ஜெயிலே இறந்துடுறார். அந்த 12 பேர்ல ஒருத்தர் கொரோனால ஜெயிலே இறந்துடுறார். இறந்ததற்கு பின்னால் இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்திலே அப்பீலுக்கு வருது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல. ஏன்னா MCOCA ஸ்பெஷல் கோர்ட் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஹை கோர்ட். அதனால 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வருது. அப்படி வரும்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சொல்கிறார், punishing the actual perpetrator of a crime is a concrete and essential step toward curbing criminal activities. உண்மையிலேயே குற்றம் எவன் செய்தானோ அவனை தண்டிப்பதுதான் குற்றங்களை முடக்குவதற்கான வழியாக இருக்கும். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? உண்மையிலேயே எவன் குற்றம் பண்ணானோ அவனை தண்டிப்பதுதான் குற்றங்களை முடக்குவதற்கான வழியாக இருக்கும். But creating a false appearance of having solved a case by presenting that the accused have been brought to justice gives a misleading sense of resolution. எவனோ ஒருத்தனை கூட்டு வந்து நாங்க சால்வ் பண்ணிட்டோம் கேஸ என்று நீங்கள் நிறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நிச்சயமாக மிஸ்லீட் செய்யும், அது திசை திருப்பும் வழக்கை என்று சொல்லி இன்றைக்கு உயர் நீதிமன்றம் இந்த 11 பேரையும் விடுதலை செய்திருக்கிறது. 11 முஸ்லிம்களை விடுதலை செய்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? மற்ற வழக்குல இப்ப பிராக்யா சிங் தாக்கூர் வழக்குக்கு போவோம், அங்க அப்படி இல்ல. அந்த குண்டு வெடித்த போது, மாலேகானில் குண்டு வெடித்த போது அங்க இருந்த பைக்குக்கு ஓனர் பிராக்யா சிங் தாக்கூர். அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட குண்டுகள் ராணுவத்தினுடையது. அந்த ராணுவத்துடைய குண்டுகளை கொண்டு வந்து கொடுத்தவன் கர்னல் புரோஹித். ஆனால் நீதிமன்றம் என்ன சொன்னது? கிரெடிட்ஸ் ஆஃப் டவுட் வந்து வேற வழி இல்லாம உங்களுக்கு கொடுக்கிறோம். அது வேற இது வேற. சந்தேகத்திற்கிடமின்றி நீங்கள் நிரூபிக்க தவறிவிட்டீர்கள். இவர் செஞ்சது நம்ம உண்மையா இருக்கலாம், ஆனால் நீங்க இவதான் செஞ்சாலும் சந்தேகத்திற்கிடமின்றி நீங்கள் நிரூபிக்க தவறிவிட்டீர்கள். அதனால் இவனுக்கு இப்படி. அப்ப யோசிச்சு பாருங்க மக்களே, எங்கு குண்டு வெடித்தாலும் எங்கு அநீதி நடந்தாலும் முஸ்லிம்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறீர்கள். அண்ணன் தமீமுன் அன்சாரி அவர்கள் சட்டமன்றத்திலே திண்டுக்கல் மீரான் அவர்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்தது இன்றைக்கும் பசுமரத்தாணி போல் நினைவிருக்கிறது. அவருக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது எனக்கு வழக்கு ரீதியாக உறுதியாக தெரியும். ஆனால் அவர் 21 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் கழித்தார். அவருடைய கைகள் எல்லாம் அப்படியே வீங்கி போய், அந்த டயாலிசிஸ் மூலமாக வீங்கி போய் அவர் விடுதலையானதற்கு பின்னால் அவருடைய வீட்டில் கூட சந்தித்து விட்டு சென்றேன். ஒரு முறை அந்த பக்கம் கிராஸ் ஆகும் போது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இப்படி அநியாயம் செய்து, அநீதி செய்து,
அவர்களை சிறையில் அடைத்து அவர்களுடைய சொத்துக்களை பிடுங்கி அவர்களுக்கு அநீதி இழைத்து அவர்கள் ஆ என்றால் அவர்களுக்கு வனவாசம், இம் என்றால் அவர்களுக்கு சிறைவாசம், அவர்கள் எதிர்த்து கேட்டால் அவர்கள் தீவிரவாதி, அவர்கள் உரிமையை கேட்டால் அவர்கள் பயங்கரவாதிகள் என்று இப்படி ஒடுக்கி 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 சுதந்திர காற்றை சுவாசிக்க நினைத்த மாத்திரத்தில் இறந்து போனானே திண்டுக்கல் வீரான், அவன் இந்த தமிழ் மண்ணிலே சாட்சி சொல்கிறான். மக்களே, முஸ்லிம் சமூகத்தை எதற்கெடுத்தாலும் தீவிரவாதிகள் என்று. உண்மையான தீவிரவாதிகள் யார்? யஷ்வந்த் சிண்டே தன்னுடைய பிரமாண பத்திரங்களை நாண்டட் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தான். வரலாறு மறக்காது தெரிந்து கொள்ளுங்கள். மகாராஷ்டிரா முழுக்க குண்டுகள் வெடிப்பதற்கான பயிற்சிகள் எங்களுக்கு தரப்பட்டது. யஷ்வந்த் சிண்டேவுடைய அபிடவிட். மகாராஷ்டிரா முழுக்க குண்டுகள் வெடிப்பதற்கான பயிற்சி எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் போறான் முன்னாள் அரசஸ்காரன், நீதிமன்றத்துக்கு போய் நிதானமா அபிடவிட் டைப் பண்ணி எந்தெந்த இடத்தில் எங்கெங்கு குண்டு வெடித்தோம், 2003 குண்டு வைக்க சென்றோம், நான் எங்களுடைய ஆர்எஸ்எஸ் மக்களை பார்த்து கேட்டேன், நாம் குண்டு வைப்பதனால் நமக்கு என்ன லாபம் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், சொன்னதை செய்வதுதான் உனக்கு வேலை, நடக்க வேண்டியது சரியாக நடக்கும் என்றார்கள். நடந்துச்சுல 2006 ட்ரெயின் பிளாஸ்ட் வெடிச்சது. அப்பாவி முஸ்லிம்களை அள்ளி சென்றீர்களே, அநியாயக்காரர்களே. பாதிப்பும் எங்களுக்கு. மாலேகானில் எங்கு குண்டு வெடித்தது? 2008 இரண்டு முறை மாலேகானில், 2006 ஒரு முறை, 2008 ஒரு முறை மாலேகானில் குண்டு வெடித்தது. 2006 மாலேகானில் எங்கு குண்டு வெடித்தது? ஷபே பராத், பராத் இரவு இருக்கும்ல, பராத் இரவுக்கு தொழுதுட்டு கபர்ஸ்தானுக்கு போறதுக்கு எல்லாரும் ஆயத்தமாகிட்டு இருந்த நேரத்தில் அதிகாலை 1:45 இந்த நடுராத்திரி 1:45க்கு மஸ்ஜிதில் குண்டு வெடித்தது. 48 பேர் செத்த அனைவரும் முஸ்லிம்கள், கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். பாதிப்பும் எங்களுக்கு, சிறையும் எங்களுக்கா? அப்படி என்ன அநீதி செய்தோம் இந்த மண்ணிலே? எங்களுடைய விகிதாச்சாரத்துக்கு மேலாக இந்த மண்ணில் களமாடியது குற்றமா? இந்த மண்ணின் விடுதலைக்காக எவனோடும் சமரசம் செய்யாமல் களமாடியது குற்றமா? அகமதுல்லா ஷா மதராசி போன்று துறவி வேடம் பூண்டு கொண்டு வீடு வீடாக ஏறி மக்களுக்கு விடுதலை வேட்கையை ஊட்டியது குற்றமா? கப்பலோட்டிய தமிழனுக்கு அந்த கப்பலை வாங்குவதற்காக பொருளாதார உதவிகள் செய்தது குற்றமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் படைகளை தலைமையேற்று நடத்தியது குற்றமா? இந்த சமூகம் செய்த குற்றம் தான் என்ன? இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த எந்த குண்டுவெடிப்பையாவது சந்தேகத்திற்கு இடமின்றி முஸ்லிம்களோடு உங்களால் பிழைக்க முடிந்திருக்கிறதா? கோவை குண்டுவெடிப்பை தவிர. அதற்கும் நீதிபதிகளுடைய தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. அது ஒரு டீடைலான மேட்டர், அதை பத்தி பேசணும்னா. அதற்கு முன்னர் நடந்த சம்பவங்களையும் அந்த வெடிகுண்டையும் தொடர்புபடுத்தி நீதிபதி உத்தராபதி மிகச்சிறப்பான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அதை வாசிச்சா அது ஒரு தனி வரலாறு. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பிடுங்கி அவர்களை இந்த நாட்டில் அந்நியர்களாக காட்ட வேண்டும். முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதிகளையே குண்டுகளை வெடிவித்து, ஏன்னா இந்த வழக்கு தீர்ப்புல மாண்புமை பொருந்திய நீதிபதிகள் அனில் எஸ் கிலோர் மற்றும் ஷியாம் சி சந்தக் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குண்டு வெடிச்சது அந்த நாள் சொல்றான் பாருங்க, துபாய்க்கு உனக்கு விசா போட்டு தர்றோம், அந்த குற்றவாளியில் ஒரு ஆள், அதுல குற்றம் சுமத்தப்பட்ட ஆள்ல ஒரு ஆள், துபாய்க்கு விசா போட்டு தர்றோம், நாங்க சொல்ற மாதிரி மட்டும் நீ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிரு, நாங்க சொல்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொன்னாங்க. நீதிபதி சொல்லி காட்டுகிறார், 4 சாட்சிகள் 3 மாதங்கள் கழித்து வந்து ஒரு ஐவிட்னஸ் சொல்றான். டாக்ஸி டிரைவர், எங்க டாக்ஸில தான் அவங்க வந்தாங்க. ஒரு டாக்ஸி டிரைவர் 3 மாசம் கழிச்சு வந்து இந்த முஸ்லிம்கள் எங்க டாக்ஸில தான் வந்தாங்க, அவங்க போய் ட்ரெயின்ல குண்டு வைக்கிறத நாங்க இங்கிருந்து பார்த்தோம், இதை எப்படா நம்புறது என்று நீதிபதி கேட்டார். கேலி கூத்தா இல்ல? அதுலயும் 2 பேரு 4 மாசமா எங்க இருந்தாங்கன்னே தெரியல என்று சொல்கிறார் நீதிபதி. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு முஸ்லீம் சமூகத்தை குற்றவாளியாக நீங்கள் சித்தரித்தீர்களே. அதுலயும் குறிப்பா ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஸ்ரீ பார்வே அப்படின்னு ஒரு ஆபீசர், அவர் தான் இந்த அடையாள பரேடு நடத்துவாங்க, ஐடென்டிபிகேஷன் பரேடு. இவங்கெல்லாம் பாத்தீங்களா, இவங்கெல்லாம் பாத்தீங்களான்னு அந்த ஐடென்டிபிகேஷன் பரேடு நடத்துற ஆபீசரு அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐடென்டிபிகேஷன் பரேடு நடத்தியிருக்காரு. அது நீதிமன்றம் கேட்குது. ஏன் அப்ப என்னன்னா, தனக்கு சாதகமான ஒரு ஆள். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். திடீர்னு நான் அந்த இதுல கூட சத்தியம் டிவி விவாதத்தில் இருக்கும்போது இந்த சேலம் மணிகண்டன் என்ன பண்ணாப்புல, மோடி வந்துதான் முஸ்லீம் பெண்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்காரு பத்மபுரில் அப்படின்னாரு. ஐயா தெரிஞ்சா பேசுங்க ஐயா, ஏற்கனவே நான் சொன்னேன் என் தலையெழுத்தாங்க இந்த மாதிரி ஆளுமெல்லாம் விவாதம் பண்றதுன்னு சொன்னேன். அவன் மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாப்புல. என்ன
நான் வேணா டைம் கொடுக்குறேன், விவாதம் முடிஞ்சோன்னு சொன்னா ஐயா ஏற்கனவே இருக்கியா சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில்ல 2 பேரும், ஸ்டேட் வக்ஃப் போர்டில் 2 பேரும் ஏற்கனவே இருக்கிறாங்க ஐயா, இருக்கணும்னு இருக்கியா அப்படின்னு. நான் வேணா உங்களுக்கு ஒரு சவால் எனக்கு சொல்றேன், நான் வேணா உங்களுக்கு சவால் விடுறேன், விவாதம் முடிஞ்ச இது பிரேக் போடுவாங்கல்ல, பிரேக் முடிஞ்ச உடனே அந்த 2 பேரும் நீங்க சொல்லணும்னு. சரிங்கன்னு சொல்லிட்டு பிரேக் முடிஞ்ச உடனே நான் சொன்னேன், இப்போ வேற ஆளுடைய டேர்ன் நினைக்கிறேன், நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். அப்படி என்ன அப்படின்னா, அரசு தரப்பிலிருந்து ஆசியா ஐஏஎஸ், நம்ம கட்சிகள் தரப்பிலிருந்து ஃபாத்திமா முசஃபர் 2 உறுப்பினர் வந்து ஆல்ரெடி ஸ்டேட் போர்டில் இருக்கிறாங்க. என்னமோ மோடி வந்து தான் முஸ்லீம் பெண்களுக்கு இடம் கொடுத்தாருன்னு சொல்றீங்களே ஸ்டேட் ஒர்க் போர்டில். அலிம்புகாரி வந்து ஐஎஸ்ஐஎஸ் மனைவி பேசுறாரு அப்படிங்களா? அதுக்கு நான் வழக்கு போட்டிருக்கேன். ஏன்னா நியூஸ் 18 அப்படி என்ன பேசுனதுக்காக நான் வான் பண்ணேன். சாயங்காலம் ஃபோன் பண்ணி கெஞ்சினாப்புல, தப்பாக பேசிட்டேன், அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நம்ம வயசில் அண்ணன் மாதிரி, நீங்கள் வாடாப்படான்னு கூப்பிட்டா கூட ஏன்னா அப்படி பேசுறீங்கன்னு நான் விட்டுருவேன். ஆனால் சமுதாயத்தை பேசினால் ஒருபோதும் சமரசமாக முடியாது. நீங்கள் ஐஎஸ்ஐ இருந்தால் நான் முஸ்லீம்ங்கிறதுனால அப்படி நோக்கி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது. இல்லை இல்லை இனிமேல் நடக்காதுன்னு நான் விட்டுட்டேன். அகைன் சத்தியமில் வந்து அதே வார்த்தையை சொன்னார். இன்னைக்கு எக்மூர் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் நான் பிரசன்ஸ் காட்டி 1ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து போலீஸ் ரிப்ளைக்கு வந்து அடுத்த 7-8 வரைக்கும் டேட் கேட்டிருக்காங்க. அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு டேட் வாங்கியிருக்காங்க. இன்ஷால்லா எஃப்ஐஆர் ஆகிடும் அவங்க மேலே. அப்போ நம்ம சட்ட ரீதியாக யாரையும் விடுறதில்லை. நம்ம போகிற போக்கில் நம்ம சொல்லிட்டு இது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, முஸ்லீம் பெண்களுக்கு வந்து நாங்கள் தான் கொடுத்தோம். அயோக்கிய நாய்களா நீங்களா முஸ்லீம் பெண்களுக்கான இடங்கள் அதைத்தான் இப்போ பேசுகிறான். முஸ்லீம் பெண்களுக்கு நாங்கள் தான் கொடுத்தோம், முஸ்லீம் பெண்களுக்கு நாங்கள் தான் கொடுத்தோம். ஆசாதிக்கு அம்ரித் மஹோத்சவ் 75 ஆண்டு கால சுதந்திரத்தை கொண்டாட போகிறோம் என்று கொடியேற்றிவிட்டு நாரி சக்தி பெண்களுக்கான உரிமையை உறுதியை சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பேசிய அதே நாளில் பில்கிஸ் பானுவின் கற்பழிப்பு குற்றவாளிகளை விடுதலை செய்து காட்டிய அயோக்கிய அரக்கர்கள் இவர்கள். நீதிமன்றமாக ஓடினால் நான் கற்பழிக்கப்பட்டேன், என் மகள் சாலியா கொலை செய்யப்பட்டால், என் வீட்டு ஆட்கள் என் கண் முன்னாலே முட்டி போட வைத்து கொலை செய்யப்பட்டார்கள், எனக்கான நீதி கிடைக்காதா என்று கோரிபாய் என்கின்ற காவல்துறை அதிகாரி அனைத்தையும் விசாரித்து எழுதினார். நேம்ட் அக்யூஸ்ட், அத்தனை பேரும் அக்யூஸ்டுகள். ஆனா யாருடைய பெயருமே எழுதல. அந்த சாதாரண கீழே கிடக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தாஹோட் எஸ்பி ஃபார்வர்ட் பண்றாரு, திரும்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா, எல்லா கதையும் எழுதுறா, அக்யூஸ்ட் பேரை எழுதல. நரேந்திர மோடியின் ஆட்சியில் அக்யூஸ்ட் பேரை எழுதல. மீண்டும் பிரச்சனையாவது உச்ச நீதிமன்றம் செல்கிறார். என்ஆர்ஐ உதவியோடு உச்ச நீதிமன்றம், சரி என்ஜிஓஸ் உதவியோடு உச்ச நீதிமன்றம் செல்கிறார். ஒரு எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் செய்வதற்கு கற்பழிக்கப்பட்டு தன் மகள் கொலை செய்யப்பட்டு தன் குடும்பத்தினர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு பெண், ஒரு முஸ்லிம் பெண் என்பதனால் அந்த வழக்கை பற்றி விசாரித்த நீதிபதி கலங்கி போனார். அந்த வழக்கை விசாரித்த சிபிஐ நீதிபதி கலங்கி போனார். நான் கையெடுத்து கும்பிட்டேன், கதறி அழுதேன், மாமா என்னை விட்டுருங்க, சித்தப்பா என்னை விட்டுருங்க என்று கதறினேன். எனக்கு தெரிந்தவர்கள் தான் என்னை கற்பழித்தார்கள், நான் முஸ்லிம் என்பதுதான் ஒரே காரணம். என் மகளை என் கண்ணுக்கு முன்னால் தரையில் அடித்தார்கள், ஒத்தை அடியில் உயிர் பிரிந்தது என் மகளுக்கு. அந்த பெண்ணுடைய கணவர் சொல்றாரு, திடீர் நைட்ல இருந்துச்சு அழுவா, சாலிகான அழுவா, அவருக்கு அந்த ட்ரௌமா இருந்துச்சு, நாங்க அப்படியே அவரை சால்வ் பண்ணோம், கண்ணுக்கு முன்னால் கொலை செய்யப்பட்டது. இந்த மிருகங்களை உருவாக்குவதுதான் பாஜகவின் வேலை. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களின் ஒற்றுமையை குலைப்பதுதான் பாஜகவின் வேலை, ஆர்எஸ்எஸ் வேலை. இந்த தேசத்திற்கும் இந்த மண்ணிற்கும் எந்த நன்மையும் செய்ய மாட்டார்கள். மும்பையிலே குண்டு வெடித்த போது 187 பேரில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்துக்கள், அதை நடத்தியவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல. அப்ப யாரு? இன்னைக்கு உயர் நீதிமன்ற கேள்வி கேட்டுச்ச, அதை நடத்தியவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல தெரிஞ்சிருச்ச, அப்ப நடத்தியது யார்? இன்றைக்கு யார் முஸ்லிம்களின் சொத்தை பார்த்து லேண்ட் மாஃபியா என்று சொல்கிறார்களோ அவர்கள்தான். They have a well planned agenda to isolate Muslims from this nation. தங்களுடைய விகிதாச்சாரத்துக்கு மேலாக இந்த மண்ணில் போராடிய ஒரு சமூகத்தை அந்நியர்களாக காட்ட வேண்டும் என்பதற்காக நீங்க நடக்குது. நீதிபதி சொல்றாரு, coerced confessions. அந்த குற்றவாளிகள் என்று யாரை பிடிச்சு வந்தாங்களோ அவர்களை போட்டு எப்படி சித்திரவதை செய்தார்கள் நீதிபதி சொல்லி காட்டுகிறார். They were beaten with belts, having their legs forcibly stretched apart, subjected to electric shocks and deprived of sleep. These accounts were corroborated by medical reports from King Edward Memorial and Baba Hospital. யோசிச்சு பாருங்க, ஒரு நொடி இது நமக்கு நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எங்கோ நடந்த அநீதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு 11-12 பேரை அள்ளி சென்று நீதிபதி சொல்லி காட்டுகிறார்கள், மரியாதைக்குரிய நீதிபதிகள் சொல்லி காட்டுகிறார்கள். கிங் எட்வர்ட் மெமோரியல் பாபா ஹாஸ்பிட்டலுடைய அறிக்கையை எடுத்து பார்த்தா தெரியுது,
டேய், நீங்கள் தான் குண்டு வைத்தீர்கள் என்று ஒத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் தான் வைத்தீர்கள் என்று ஒத்துக்கொள்ளுங்கள் என்று பெல்ட்டால் அடித்தார்கள். இரு கால்களை கூறாக கிழித்தார்கள், எலக்ட்ரிக் ஷாக் வைத்தார்கள், தூங்க விடாமல் தண்ணீரை ஊற்றி சித்திரவதை செய்தார்கள். நான் சொல்லல, முஸ்லிம் சொல்லல, காங்கிரஸ்காரன் சொல்லல, நீதிபதிகள் சொன்னார்கள். குற்றத்தை செய்தது யார்? எங்கு குண்டு வெடித்தாலும் அதன் ஆதாயம் யாருக்கு செல்கிறது? உதாரணத்துக்கு இன்னைக்கு சொல்றான் பாருங்க, இந்த எஸ்ஐஆர் இருக்குல்ல, ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. இன்னைக்கு பீகார்ல பிரச்சனையா இருக்குல்ல, தேர்தல் ஆணையம் உள்ள புகுந்து எடுக்கிறாங்க. இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது பிஜேபியில இருந்து ஒரு ஆள் சொன்னாரு, தேர்தல் ஆணையம் அது வேலையை செஞ்சா உங்களுக்கு என்னங்க கவலை அப்படின்னு என்ன கேட்டார். இப்ப நான் சொன்னேன், 2002 உங்க ஆள் ஒரு கலவரத்தை பண்ணார். யாரு? சும்மா தான் கேட்கிறேன், தூங்கி இருப்பீங்க. 2002 உங்க ஆள் குஜராத் ஒரு கலவரத்தை பண்ணார். பண்ணிட்டு அதான் நீங்க கவனிக்கணும், இதுல ரெண்டு மேட்டர் இருக்கு. இதுல கலவரத்தை பண்ணிட்டு உடனே ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுக்கிறான். எடுத்து உடனே சர்வே ரிப்போர்ட் சொல்லுது, இப்ப தேர்தல் இருந்தா நீங்க தான் ஜெயிப்பீங்க. கலவரம் நடந்தாலும், குண்டுகள் வெடித்தாலோ, வக்ஃபு திருத்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு முஸ்லிம்கள் வெகுண்டெழுந்தாலோ, ஒரு மசூதி இடிக்கப்பட்டு அதற்கு முஸ்லிம்கள் போராடினாலோ உடனே அதை எப்படி திருப்புறார்? இந்துக்களே பாருங்கள், உரிமைக்கு போராடுற அடிக்கிற கத்துனா சொல்றியா, கத்துறா பாருங்க, எப்படி கத்துறா பாருங்க அப்படின்னு. 2002 கலவரத்தை பண்ணிட்டு சர்வே ரிப்போர்ட் எடுக்கிறான். உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு, நீங்க தான் பிரதமரா, நீங்க தான் முதல்வராதீங்க. திரும்ப உடனே என்ன பண்றாரு? ராஜினாமா பண்ணிட்டு தேர்தல் அறிவிக்கிறார். தேர்தல் ராஜினாமா பண்றாரு, தேர்தல் வைக்க சொல்லுங்கன்றார். அப்ப சிஇசியாக, சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக, மத்தியில இவங்க தான், மாநிலத்திலே இவங்க தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்த ஜேம்ஸ் எம் லிங்கடா என்ன பண்றாரு? வந்து ஒரு 13 மாவட்டத்தை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பார்க்கிறார். பார்த்துட்டு நேர்மையான அதிகாரி பார்த்துட்டு, இங்க எலெக்ஷன்லாம் வைக்க தேவையில்லை, முறையா வரும்போது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. உடனே நரேந்திர மோடி இன்னைக்கு பண்ற சீன் எல்லாம் வேற. உடனே நரேந்திர மோடி ஒரு மேடையில் பேசுகிறார். பேசும்போது சொல்கிறார், என்ன ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க, ஜேம்ஸ் எம் லிங்கடா யாரு? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் இத்தாலியில் இருந்து வந்தவரா என்று என்னை மக்கள் கேட்கிறார்கள். எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் திஸ் ஜனம் பத்திரி. இவர் சொன்னது, என்கிட்ட அவருடைய பர்த் சர்டிபிகேட்லாம் இல்ல. என்னைக்காவது ராஜீவ் காந்தியை பார்த்தா கேட்கலான் இருக்கேன். எப்படி கேளுங்க, என்னைக்காவது ராஜீவ் காந்தியை பார்த்தா கேட்கலான் இருக்கேன். ஒருவேளை ஜேம்ஸ் எம் லிங்கடாவும் சோனியா காந்தியும் இத்தாலியில எங்கேயாவது சர்ச்சில் மீட் பண்ணிட்டாங்களான்னு கேட்கணும்னு இருக்கிறேன். இப்படிப்பட்ட வக்கரமும் அயோக்கியத்தனமும் கொண்டவர் தான் நமக்கு இன்றைக்கு பிரதமர். அப்ப நீங்க யாரை பார்க்க சொன்னீங்கன்னு கேட்டேன். அப்ப யார சொன்னீங்க? தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சாதகமாக சொல்லவில்லை. அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்ல வந்தேன்னா, கலவரங்களும் குண்டுவெடிப்புகளும் நடந்தால் பாதிக்கப்படுவது முஸ்லிம்கள், கைது செய்யப்படுவது முஸ்லிம்கள், கால்கள் விரிக்கப்படுவது முஸ்லிம்களுடையது, பெல்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது முஸ்லிம்களுக்கு, ஷாக்கு கிடைக்கிறது முஸ்லிம்களுக்கு, தூங்க விடாமல் சித்திரவதை செய்யப்படுவது முஸ்லிம்கள். திரும்ப இந்த அநீதியையும் அக்கிரமத்தையும் எவ்வளவு நாள் சுமப்பது? நீதிபதிகள் சொன்னார்கள், இதுல ஒரு இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? ஏன்டா ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கீங்களே, ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட் வாங்க அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு புரியும், வழக்கறிஞர்களுக்கு புரியும், காவல்துறை ஆளுநர்களுக்கு தெரியும். ஸ்டேட்மெண்ட் வாங்குறீங்களே, ஒரே மாதிரியான வார்த்தை எல்லாத்தையுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்டா காப்பி அடிக்கிறது கூட உங்களுக்கு அறிவில்லையா? நீதிமன்றம் அதுல ஹைலைட் என்ன தெரியுமா? 12 பேர் ஸ்டேட்மெண்ட்லயும் ஒரே மாதிரி கிராமட்டிக்கல் எரர், ஒரே மாதிரி இலக்கண பிழை. இந்த ஜெய்பி படத்துல தான் பார்த்துருப்போம், அதெல்லாம் படத்துல தான் பார்த்துருப்போம். உங்க கைக்கு ஒரே மாதிரி இருக்கேன்னு. படம் வந்து யாருக்கு நடந்து சொல்லி நமக்கு உண்மையிலே நடந்திருக்காரு. நீதிமன்றம் சொன்னது, and even grammatical errors raising serious doubts about their voluntariness. நீதிமன்றத்தின் வார்த்தை. அப்ப இந்த மண்ணில் தொடர்ந்து அக்கிரமக்காரர்களாகவும் அநியாயக்காரர்களாகவும் தீவிரவாதிகளாகவும் சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடைய கூக்குரல் இது. மாலையானில் குண்டு வெடிக்கிறது, பள்ளிவாசலில் வெடிக்கிறது, அகைன் மாலையானில் பைக் குண்டு வெடிப்பு வெடிக்கிறது. அதுவும் முஸ்லிம்களே, அத்தனை பேர், 6 பேர் இருக்கிறார்கள், 6 பேர் முஸ்லிம்கள். கைது செய்யப்பட்டது முஸ்லிம்கள். 10 ஆண்டுகள் முஸ்லிம்கள் சிறையில் இருந்தார்கள். அந்த வழக்கிலே 10 ஆண்டுகள் எந்த குற்றமும் செய்யாமல் முஸ்லிம்கள் சிறையில் இருந்தார்கள். 10 ஆண்டுகள் கழித்து காவல்துறையின் ஒரு சிங்கம்
ஒரு நேர்மையாளன் இந்த மண்ணில் காவல்துறை அதிகாரிகளில் இவன் தான் ஆண்மகன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருந்தான் என்றால் அவன் தான் ஹேமந்த் கார்கரே. அவன் தான் ஆம்பளை. இந்த மண்ணில் சாஃப்ரான் டெரரிசம், காவி பயங்கரவாதம் என்று ஒன்று உண்டு. முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அல்ல. இந்த பாஜகவும் ஆர்எஸ்எஸ் காரர்களும் திட்டமிட்டு முஸ்லிம்களை அந்நியர்களாகவும் தீவிரவாதிகளாகவும் சித்தரிப்பதற்கு தான் இதை செய்தார்கள் என்று பிராக்யா சிங் தாக்கூரையும் கர்னல் புரோஹித்தையும் கைது செய்து காட்டி இந்த காவி தீவிரவாதத்தை உலகிற்கு அம்பலப்படுத்திய மாவீரன் ஹேமந்த் கார்கரே. என்ன பதில், என்ன பரிசு கிடைச்சது ஹேமந்த் கார்கரேக்கு? என்ன பரிசு கிடைத்தது ஹேமந்த் கார்கரேக்கு? அதனால தான் போலீஸ்காரெல்லாம் பயப்படுறாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, சொல்றதை செஞ்சுட்டு போயிடுவோம். ஒரு மாநிலத்தினுடைய ஏடிஎஸ்னுடைய இஃப் ஐ எம் ரைட் துணை இயக்குனர், ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடினுடைய ஒரு மாநிலத்தின் துணை தலைவர் மும்பை அட்டாக்கு உள்ள போறாரு. அவரை எப்படி அச்சுறுத்தி பாக்குறாங்க. ராணா இப்படி இன்டர்வியூ பார்த்தா தெரியும். மும்பை அட்டாக்கு உள்ள போறாரு, சுட்டுக் கொல்லப்படுகிறார். அவருடைய ரிப்போர்ட் வருது. எப்படி செத்தாரு அப்படின்னா, அவர் போட்டிருந்த ஜாக்கெட் இருக்குல்ல, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், அது தரமற்றதாக இருந்தது. அதனால புல்லட் உள்ள இறங்கிருச்சு. ஒரு மாநிலத்தினுடைய தீவிரவாத தடுப்பு பிரிவினுடைய துணை இயக்குனர் அணிந்திருந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் தரமற்றதாக இருந்தது. ஏன் அவர் கொல்லப்பட்டார்? Who killed ஹேமந்த் கார்கரே? புக் இருக்கு, தயவு கூர்ந்து காவல்துறை அதிகாரிகள் படிங்க. Who killed Judge லோயா? லோயாங்கிற நீதிபதி தெரியுமா? யாருக்கு எதிராக தீர்ப்பு சொன்னார்? லோயா என்கின்ற நீதமான நீதிபதி. டேய், இதெல்லாம் பண்றது முஸ்லீம் இல்ல, நீ தான் என்று அமித்ஷாவுக்கு எதிராக தீர்ப்பு சொன்ன நீதிபதி, நியாயமான நீதிபதி ஜட்ஜ் லோயா கொலை செய்யப்பட்டார். Who killed Judge லோயான்னு புக் இருக்கு. அந்த புக்கை வாங்கி நம்ம தோழர் பியூஷ் மனுஷ் இருக்காருல்ல சேலத்துல, அவர் ஒரு இது சொன்னார். நான் என்ன பண்ண தோழர், அந்த புக்கை வாங்கி எல்லா நீதிபதிகளுக்கும் அன்பளிப்பா கொடுத்தேன், படிங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட நீதிபதிகள் மட்டும் அதை திருப்பி அனுப்பிட்டாங்க. சும்மா கெஸ் பண்ணல யாரா இருக்கணும். கவனிச்சுங்களா? கவனிக்கிறீங்களா? நான் எல்லா நீதிபதிகளுக்கும் ஜேஎம்ஸ் குறிப்பா ஜேஎம்ல இருக்கிற நீதிபதிகளுக்கும் அனுப்புறேன். அவங்க அட்ரஸ் என்ன கூகுள்ல எடுத்து எல்லாருக்கும் இந்த புக்கை அன்பளிப்பா கொடுத்தேன். ஒரு குறிப்பிட்ட நீதிபதி மட்டும் இந்த புக்கை திருப்பி கொடுத்துட்டாங்க. யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, தப்பா சொன்னா மார்க் குறையறதுக்கு யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, அவ்வளவு கஷ்டமான கேள்வியா இது. அந்த புத்தகங்களை எனக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் வச்சுக்கிட்டாங்க. திருப்பி அனுப்பிய நீதிபதிகள் அத்தனை பேரும் முஸ்லிம்கள் என்று சொன்னார். பயம் அந்த அளவிற்கு இந்த சமூகத்தை. அதனாலதான் இந்த பொது சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மைய நீரோட்ட சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நடக்கும் எந்த வன்முறைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்கு நடக்கும் எந்த குண்டுவெடிப்புகளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இன்னைக்கு அடுத்த கட்டம். ஒண்ணு நம்முடைய நிலத்தை புடுங்கி உனக்கு அடையாளம் இல்லைங்கிறான். இன்னொன்னு நம்மளை சிறையில் அடைச்சி உனக்கு அடையாளம் இல்லைங்கிறான். இன்னொன்னு ஒரு படத்தை எடுத்து நீங்க எல்லாம் இந்த மண்ணுக்கு மதம் மாற்ற வந்தவர்கள் அப்படிங்கிற. ஏன்னா என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துடணும். இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க கூட சில நேரத்தில் எழுதுவாங்க. அது நம்ம தெரியாம முடிச்சிட்டோம்னா இப்ப முடிக்கதான் சொல்லியிருக்காங்க, முடிச்சிடும். இந்த மண்ணில் படம் எடுத்து என்ன பண்றா? கேரளா ஸ்டோரிக்கு தேசிய விருது 2 விருது, ஆடு ஜீவிதத்துக்கு 0. இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை எதிர்த்து மாண்புமிகு பொருந்திய உயர் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 55 நிமிடம் வாதாடி இருக்கிறேன். ஒரு கேள்விக்கு கூட எனக்கு எதிராக விபுல் அமர்தல் அல்ஷா ப்ரொடியூசருக்கு ஆதரவாக ஆஜரான மரியாதைக்குரிய சீனியர் கவுன்சில் சதீஷ் பராசுரன் ஒரு விஷயத்துக்கு கூட பதில் சொல்லவில்லை. நான் நீதிமன்றத்தில் கேட்டேன். 32,000 girls were tricked, transformed, trafficked to ISIS regions என்று இருக்கிறது. 32,000 பெண்களை மதம் மாற்றி அவர்களை ட்ரிக் பண்ணி அவர்களை டிராஃபிக் பண்ணிட்டாங்க. நான் கேட்டேன்,
CIA ரிப்போர்ட் இருக்கிறது, அமெரிக்காவின் CIA ஆய்வறிக்கை இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருந்தே ஐசிஸ் ரீஜனுக்கு சென்றவர்கள் வெறும் 4000-5000 பேர் என்றால், இந்த படம் இந்தியாவிலிருந்து மட்டும் 32,000 பேர் இருக்குன்னு சொல்றாங்களே. For the past 10 years this country is ruled by Arab leadership. What does this film trying to portray? This film is trying to portray that India is the wholesale supplier of terrorism அப்படின்னு சொன்னேன். உடனே என்ன சொல்றாரு, நான் 32,000 3 மாத்திக்கிறேன். 32,000 3 மாத்திக்கிறேன். நான் சொன்னேன், இது என்ன வரலாற்று திரைப்படமா? Uncovering the truth that was kept hidden. குப்பை தொட்டிக்கு செல்ல வேண்டிய திரைப்படம். கரெக்டா சொன்னார் பினராயி விஜயன். குப்பை தொட்டிக்கு செல்ல வேண்டிய திரைப்படம். Uncovering the truth that was kept hidden. மறைத்து வைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய திரைப்படம். அது தலைப்பு. நான் கேட்டேன், இவர் என்ன வரலாற்று ஆசிரியரா? Is he a historian? Or if the film was certified by any historian panel? இல்ல இந்த திரைப்படத்தை தான் historian panel certify பண்ணாங்களா? எப்படி இத சொல்றா? உடனே நீதிமன்றத்துல இத நாங்க வேணா ஃபிக்ஷனல் ஸ்டோரி போட்டுக்கிறோம். 2 மிகப்பெரிய வெற்றிகளை இறைவன் கொடுத்தான். ரிட் டிஸ்மிஸ் ஆனாலும் பில் டிஸ்மிஸ் ஆனாலும் வெற்றி 2ல கிடைச்சது. 32,000 3 மாத்திக்கிறேன், ஃபிக்ஷனல் ஸ்டோரி போட்டுக்கிறேன் அப்படின்னா. ஆனாலும் விடாமல் நான் தொடர்ந்து நீதிமன்றத்திலே என்னுடைய கருத்துக்களை பதிய வைத்தேன். ஆனால் சோகமான விஷயம் என்னன்னா, அரசு தரப்பு வழக்கறிஞரே இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி சமகாலத்திலே வக்ஃப் திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய பல முன்வெடிப்புகளாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு எடுக்கப்படும் திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களை அந்நியப்படுத்த வேண்டும் பொது சமூகத்தில் இருந்து என்ற நோக்கத்திலும், முஸ்லிம்களை தீயவர்களைப் போலவும் வன்முறைக்காரர்களைப் போல காட்ட வேண்டும் என்கின்ற கொடூர நோக்கத்திலும் எடுக்கப்படுவது. அதனால் நம்முடைய செயல்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அதிகப்படியாக பொது சமூகத்திலே மைய நீரோட்டத்திலே பிற மக்களோடு நிறைய கலந்து நம்முடைய பணிகளில், நம்முடைய அரசியல் தளங்களில் அதிகம் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல், நம்முடைய பொது அறிவை, அரசியல் அறிவை, சட்ட அறிவை அதிகம் வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு இளம் தலைமுறையால் மட்டும்தான் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். அப்படிப்பட்ட இளம் தலைமுறையினராக இந்த தலைமுறை உருவாக வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைத்தவனாக என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி.